மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்னன்னா, ஒரு லீகல் டாக்குமெண்ட் எல்லா கம்பெனிலயும் இருக்கும். இந்த லீகல் டாக்குமெண்ட் இல்லாத கம்பெனியே எக்ஸிஸ்ட் ஆகாது. இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல என்னென்ன இருக்குன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஆஃப் டைரக்டரா இருக்கட்டும், ஷேர் ஹோல்டர்ஸ் பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனும், ஒரு கம்பெனியோட ரைட்ஸ், பிரிவிலேஜஸ், பவர்ஸ், ஒரு கம்பெனியோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்க லொக்கேட் ஆயிட்டிருக்கு, இந்த கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல இருக்கும். ஒரு கம்பெனியோட பேசிக் இன்ஃபர்மேஷன் மொதற்கொண்டு இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் இருக்கும். இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் பார்த்தா, இன்வெஸ்டார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் எடுத்து பார்த்தா, கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி கொடுக்கலாம், ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலுமே இன்வெஸ்டாருக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால, அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். இங்கே நம்ம கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ வந்து இன்வெஸ்டாருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸை வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸோட மொத்த டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் யார் ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, வாங்கியிருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இது நம்ம எல்லா ப்ராப்பராக இருக்குது, இதில் மெயின்டெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னா, இப்போ ஒரு கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்துறதுக்கும் இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஹெல்ப் பண்ணும். கம்பெனியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம இதில் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இப்போ இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால, இப்போ ஒரு கம்பெனிக்கு கிரெடிட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்ம மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் பார்த்துக்கலாம். நம்மளோட ரைட்ஸ் என்ன, டியூட்டீஸ் என்னன்னு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த லீகல் டாக்குமெண்ட்டை பார்த்து நம்ம கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கலாம். இது மூலிமா கோல்ஸும் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட குழப்பங்களும் தீர்ந்து நம்மளும் கரெக்டான வழியில் வந்து நம்மளை கொண்டு போகும். ஸோ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்னா இதுதான். ஒரு கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் அவங்க வச்சுருப்பாங்க. தேங்க்யூ.